ஐஸ்வர்யா எப்படிமா இருக்க? அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன கொழு கொழுன்னு நல்லா இருக்காரு. ஹாய் டார்லிங். எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கம்மா. சாரிம்மா, அப்பா கொஞ்சம் வேலையா போச்சு, அதான் ஸ்டேஷனுக்கு வர முடியல. தப்பா நினைச்சுக்காத. டாடி, நான் என்ன சின்ன பாப்பாவா நீங்க கூட்டிட்டு வரதுக்கு? I can manage myself. குட் குட். டாடி, நில்லுங்க. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னு? என்ன அது விசேஷமான நாள்? நீ ஊர்ல இருந்து வந்திருக்கிற, அதான் விசேஷம். அது இல்ல மம்மி, உங்களுக்கும் டாடிக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விசேஷமான நாள். சொல்லுங்க. அது என்னடி நம்ம ரெண்டு பேருக்கு சம்பந்தப்பட்ட விசேஷமான நாள்? தெரியலங்க. என்ன மம்மி, டாடி தான் மறந்துட்டாரு, நீங்களும் மறந்துட்டீங்களா? டாடி, இன்னைக்கு நீங்க மம்மிய செட்டப் பண்ண நாள். செட்டப்பா? நான் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்த உங்க கல்யாண நாள். டாடி, வாங்க. Come and stand here. ரம்யா, bouquet கொடு. Many happy returns of the day. Thank you. Thank you very much. பரமனாச்சி, வணக்கம் தம்பி. நீங்க எல்லாரும் நாய்க்கிறது பக்கம் போங்க. சரி. நான் ஐயனார் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். காவல்ல கைய வைக்கிறதுக்கு ஒன்னாலே முடியாது, எந்த கொம்பனாலே முடியாது. மறுபடியும் இந்த மாதிரி ஆட்களை விட்ட வந்தவன் உயிரோட திரும்ப மாட்டான், நீயும் உயிரோடு இருக்க மாட்ட. மைதாவா, இதுவரைக்கும் உன்னோட காவல்ல ஆடு மாடு தான் திருடு போச்சு. ஆனா இப்ப ஒரு பொண்ணோட மானம் உசுரும் இல்ல போச்சு. காவல்றதா ஒன்று தப்பு தண்டனை நடக்கதான் செய்யும். இதை போய் பெருசா பேசிட்டு இருக்க. ஏய் மைதாவா, ஊரு பொது சபையில நாக்கு அடக்கி பேசு.
காவல்ல தப்பு நடந்தா கூலி கொடுக்குற ஊர் ஜனங்க கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு பொறுப்பா பதில் சொல்லு. அதை விட்டு ஏத்தாளமா பேசிட்டு இருக்க. இவனை விட்டா இந்த ஊர்ல காவாக்கா ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். எங்களை விட்டா இந்த ஊர்ல வேற எந்த மீச வச்ச ஆம்பளை இந்த காவல் கம்ப கையில பிடிச்சு காவல் காத்துற முடியுங்கிற. நம்ம ஊரு காவ பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன் மாப்பிள. மாப்பிள, உங்க கௌரவத்துக்கு நீங்க போய் கௌரவங்கிறது செய்யற தொழில் இல்ல மாப்பிள, நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. இந்த காவ கம்ப கையில பிடிச்சு நான் காவ காக்கிறேன்டா. எந்த கொம்பை என் காவல கைய வைக்கிறான் நான் பாத்துறேன். அங்க பாருக்கா ஒரு புள்ள செருப்பு காலோட நடந்து வரத. யாருமா அதே செருப்பு காலால நாத்த மிதிக்க கூடாதுமோ? ஏய் கேள்வி, இது செருப்பு இல்ல, ஷூ. அது என்ன கழுதையோ நாத்த மிதிக்க கூடாதுமா, திருப்பி போங்க. ஏய் கேள்வி, நான் முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன். தட் இஸ் ஐஸ்வர்யா. வழியில கண்டதெல்லாம் வச்சு பாத்தியா துமுறு பிடிச்சது. ஏமா செருப்பு போட்டுட்டு நாத்த மிதிக்கிறிய? நாத்து உடைஞ்சு நட்டமாயிராது? நான் அப்படித்தான் மிதிப்பேன். என்னமோ பெரிய டாட்டா பிர்லா இண்டஸ்ட்ரி நடத்துறீங்க, நட்டம் வந்துற போகுது. பாய், இந்த வயல் என்ன வேலை? வயலுக்கு சொந்தக்காரங்க அந்த வாராங்க, அவங்க கிட்ட பேசிக்க. ஏய், அங்க பாருடி அந்த குரங்கு கூட்டம். இவங்க வயல் தானா? தள்ளி பயலுக்கு வரட்டு பாத்துக்கிறேன். ஹாய் மாப்பி, அங்க பாரு செக் பாத்தி. மாமி, இன்னைக்கு செக்ல கையெழுத்து போட்டு செக் புக் கிழிச்சிட வேண்டியதான். கேளு மாப்பி. பாருங்க முதலாளி, செருப்போட்டு நாத்து நிச்சயம் இல்லாம வயக்காட்ட விலைக்கு ஆகுறாங்க. கண்ணு வெயிட் என்ன உனக்கு தெனாவட்டு அதிகமாயிட்ட போது வயல விலை கேட்டே நீயே அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய், நேத்துக்கு ஒரு மாங்காய் தலைய மாங்காய் தோப்பு விலைக்கு வித்தானுங்கிறதுக்காக இன்னைக்கு வயல கேக்குறியா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. யோ, நீ விக்கிறியோ இல்லையோ, நான் விரும்பிட்டு விலைக்கு வாங்க போறேன். வேற என்ன சொல்லு? என்ன விலையா? டேய், பாத்துட்டு இருக்கிறியா? மம்முட்டில மண்டைய வெட்டா. மாமி, வாட் இஸ் திஸ்? என்ன நீ விரும்படா? 20 விலைக்கு வாங்குவியா? ஆமா. யூ வாண்ட் வயல? எஸ். பையே. மாமி, என்ன பைய பையனே? மாமி, தமிழ்நாட்டில் பெண்கள் விரும்பினால் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம் மாமி. ஓ, நீ அங்க பாட்டி மகளே. யோ, உன் பேர் என்னையா? குழந்தைக்கு என்ன பேர் வைக்கல, நேத்துக்கு தான் குப்புற விழுந்தது. எப்படி வேணாலும் வெயிட்டும், பேரை சொல்லு. ஏதோ ஒண்ணு போட்டு கொடுமா. எங்க வயல என்ன? பிளாங்க் செக்ல சைன் போட்டுக்க, எவ்வளவு நேரம் ஃபில் பண்ணிக்கோ. போ. மாமி, மாப்பி, உங்ககிட்ட என்ன இருக்கு மாமி? ஒரு கட் பீடி இருக்கு மாப்பி. அதுல மாமி காசு. ஓ, காச்சா 5.50 இருக்கு. கேப்டன் உங்ககிட்ட? ஏங்கிட்டயா 1.6 ரூபாய் இருக்கு. என்கிட்ட ஒரு 2 ரூபாய் இருக்குது. நேத்து அது செல்லாத நோட்டுனே. அது விட்டு பரவாயில்ல. சரி, அட்டை சேர்த்துன நின்னு. 5 ஆம்பளைங்க மாமி. அப்போ உனக்கு 2, எனக்கு 2, அந்த நாய்க்கு 1. எனக்கு ஒண்ணு பத்தாது. 1.5 ரூபாய்க்கு ஒண்ணுதாடா. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி கொடுங்க. இந்தாங்க கவுங்க. என்னது? ஐயோ நீங்க கவுங்க. என்னது? பாரு நீங்க எடுத்துங்க. இந்த செக்குக்கு மேல 9 ரூபாய் இருக்குது. இப்போ நீங்க பொம்பளைக்கு ஆசைப்பட்டீங்க, சொத்து விலைக்கு வாங்குனீங்க. இப்போ நாங்க ஆம்பளைக்கு ஆசைப்படுறோம், பொம்பளைக்கு விலைக்கு வாங்குறோம். என்னது? எங்களை விலைக்கு வாங்கிட்டியா? Nonsense. யூ சார் பாப்பா. What? உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டேன்னு மாப்பி இங்கிலீஷ்ல கொல்லுது. Look at them, country brutes. According to section 1 2 3 4 5 6. Bloody. என்ன மாமி இது? என்ன மாப்பி இது கூட புரியலையா? நான் இங்கிலீஷ்ல வாயை மூடிட்டு நின்னுங்கடி சொன்னேன். இது புரியல உனக்கு? மாமி நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் மாமி. ஆனா யாருக்கு பேச புரியாது. அதான் உனக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. Hey, idiot. மாப்பி, உன்னை தான் மரியாதையா கூப்பிடுறான். எஸ். மாப்பிள, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என் கூட கோயிலுக்கு வர்றீங்க, ஆனா சாமி கும்பிட மாட்டேங்கிறீங்க. ஆனா நெத்தி நிறைய குங்குமம் வச்சிருக்கீங்களே, அது ஏன்? மீனாட்சி, இந்த சாமி மேலே ஜாதி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை மீனாட்சி. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. உங்க நினைவா நீங்க கட்டின தாலி என் நெஞ்சில இருக்கிற மாதிரி என் நினைவா நான் வைக்கிற இந்த குங்குமம் உங்க நெத்தியில என்னைக்கும் நிறைஞ்சிருக்கணும். மாப்பிள, என்ன மாப்பிள பதிலே காண? மாப்பிள, இது 100 ரூபாய் கொடுத்து வாங்கின இந்த காமாட்சி அம்மனோட குங்குமம் இல்ல, என் வீட்டுக்காரி மீனாட்சி ஆசையா வச்சு விட்ட கலர் பொட்டு. ஏய்,
டேய் மடையா ஐயா. ஏண்டா அறிவு கெட்ட உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஜாதி பசுமாட்டுக்கு அதே ஜாதி காலை வச்சு செனை போடணும்னு இப்படி ஜாதி மாத்தி ஜாதி செனை போட்டா நாளைக்கு ஈன போற கண்ணுக்குட்டியை எந்த ஜாதியில நினைச்சப்ப போடா என்ன மாப்பிள தானா சிரிக்கிறீங்க மாட்டுல கூட சாதி பாக்குறீங்களா அத நினைச்சேன் அதான் சிரிப்பு வந்துருச்சு மாப்பிள மனுஷங்கள மட்டும் ஜாதி இல்ல மாட்டுல ஜாதி இருக்கு மரத்துல ஜாதி இருக்கு பூவுல ஜாதி இருக்கு பறவைகள ஜாதி இருக்கு ஏன் இந்த மீன்ல கூட ஜாதி இருக்கு மீன்ல கூட ஜாதியா ஆமா மாப்பிள நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல ஜாதியிலேயே ஒரு சூட்சமா இருக்கு மாப்பிள கிழிஞ்சிரு கிருஷ்ணகிரி சாதியே ஒரு சூட்சமா சூட்சமத்துக்குள்ள ஒரு சூட்சமா வாங்க சொல்றேன் மாப்பிள ஊனக்கண்ணால பார்த்து ஊரு பயலுக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல இந்த ஜாதியும் சாமியும் அதுக்கெல்லாம் ஞான கண்ணு வேணும் மாப்பிள மாப்பிள எனக்கு ஞான கண்ணு இல்ல எனக்கு இருக்கிறது இத்தனோண்டு பூனை கண்ணு அதுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா கப்புன்னு புடிச்சுக்கலாம் மாப்பிள இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் கேட்கும் போது மாமா மச்சான் உறவெல்லாம் விட்டு விட்டு மரியாதையா அடக்க ஒடுக்கமா நின்னு கேட்டாதான் சொல்லுவேன் ஆ, இங்க இல்ல கீழே உட்காருங்க சரி மாப்பிள இந்த உலகத்தை படைச்ச பிரம்மனுடைய பாதத்துல இருந்து வந்தவன் தான் சூத்திரன் ஆ, தொப்புல இருந்து வந்தவன் வைசியன் ஆ, மார்புல இருந்து வந்தவன் சத்திரியன் ஆ. தலையில இருந்து வந்தவன் தான் பிராமணன் ஆ, ஆ, ஆ. இந்த நாள்லயும் மறி போய் வந்ததுதான் மற்ற ஜாதி எல்லாம் ஆஹா. மாப்பிள ஜாதிய வச்சுதான் ஒருத்தனுடைய பிறப்பும் குணாதிசயங்களும் அமையும் அடடே. இந்த ஜாதி விட்டு ஜாதி கலக்குதுன்னு வச்சுங்க ஆ. அப்புறம் ஜாதி குணாதிசயம் எல்லாம் கெட்டு போகும்ல ஐ. அதனால தானே இந்த ஜாதி விஷயத்துல நான் ரொம்ப அழுத்தமா இருக்கேன் நாமெல்லாம் இதுல இருந்து மாப்பிள வந்தா நாமெல்லாம் சத்திரியன் பிரம்மனுடைய மார்புல இருந்து வந்தவங்க அப்படியா ஆ, அதுக்கு இல்ல எங்க ஆத்தா சொல்லுச்சு ஆ. நான் என்னமோ எங்க ஆத்தாவோட வகுத்துல இருந்து வெளியே வந்தேன் ஏய், ஆ, இந்த குஞ்சு எதுல இருந்து மாப்பிள வந்தது குஞ்சு முட்டையில இருந்தா ஆ, ஆ, சரி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த முட்டை எதுல இருந்து வந்தது இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது முட்டை எதுல இருந்து வரும் கோழியில இருந்து தான் அற சக்க நானு சரி கோழி கோழி இந்த குஞ்சு தான் கோழி ஆகுது ஆ, இந்த முட்டை குஞ்சு கோழி இந்த மூணுல இருந்து மாப்பிள முதல்ல வந்தது ஏமாப்ல நேத்து கோயில்ல கண்ணால பார்க்காத பிரம்மனோட கால்ல இருந்தும் தலையில இருந்தும் இன்னும் எதோ இடத்துல இருந்தெல்லாம் எதோ சாதிக வந்ததா நேர்ல இருந்து பார்த்த மாதிரி அள்ளி விட்டீங்களே இப்ப உங்க பண்ண கண்ணு முன்னாடி முட்டை இருக்குது குஞ்சு இருக்குது கோழி இருக்குது இதுல எது முதல்ல வந்ததுன்னு கேட்டா திருவிழால காணாம போன பச்சை புள்ள மாதிரி பேந்த பேந்த முழிக்கிறீங்களே